வணக்கம். இன்றைக்கி வரகரிசி பொங்கல் செய்ய போகிறோம். சிறுதானியங்களை நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்துக்கணுன்ற வகையில் வரகரிசியை நமக்கு பிடித்தமாக எப்படி செய்யலாம் அப்படின்னும்போது இந்த மாதிரி பொங்கல் வைக்கலாம். இது நல்லாவே இருக்கும், நமக்கு பிடித்தமாக இருக்கும். அரிசியில் செய்கிறதுக்கும் இதுக்கும் பெரிய அளவில் ஒன்றும் வித்தியாசம் இருக்காது, நல்லாவே இருக்கும். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பொங்கல் செய்கிறதுக்காக 3/4 கப்பு வரகரிசி, 1/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த அரிசியை ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன். இந்த பருப்பை ஒரு 2 தடவை இந்த அரிசியை கழுவுனதுக்கப்புறம் இதை சேர்த்து கழுவிக்கலாம். இப்போ முதல்ல இந்த அரிசியை கழுவிக்கலாம். இப்போ இது 2 தடவை கழுவியாச்சு. இப்போ இந்த பாசிப்பருப்பையும் இதில் சேர்த்துட்டு இன்னொரு தடவை கழுவிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த அளவுக்கு 2 மடங்கு தண்ணி சுட வச்சுருக்கேன். அதை இதில் சேர்க்குறேன். இப்போது 1 டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது ஸ்டீமெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ இதை திறந்துக்கலாம். நல்லா வெந்திருக்கு. இப்போது இது ஆறும்போது இன்னும் கொஞ்சம் கட்டியாயிடும். அதனால் கொஞ்சம் கொதிக்கிற தண்ணியை இதில் சேர்த்து தேவையான அளவுக்கு இதை கலந்துக்கிறேன். கொஞ்சம் இலக்கமாக்கிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது இப்போ இந்த அளவு சரியானதாக இருக்கும். இப்போ இதுக்கு தாளித்து கொட்டிக்கலாம். ஒரு வாணலில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 முந்திரி பருப்பு, ஒரு துண்டு இஞ்சி திருவி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்க்குறேன். ஒரு ஈர்க்கு கருவேப்பிலை, அதை கிள்ளி போட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதை இந்த தாளிப்பை பொங்கலில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்க வேண்டியது தான். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் விடுறேன் மேலே. சூப்பராக தயாராகிடுது இந்த வரகரிசி பொங்கல். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.